Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இது தமிழ் வீடியோ. இன்னைக்கு செப்டம்பர் 14. இது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நிஃப்டி அனாலிசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யுஎஸ் ஓட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா மார்க்கெட்டுக்கு ஃபேவரா வரல. அதனால யூஎஸ் மார்க்கெட்ஸான நாஸ்டாக், S&P 500, டவ் ஜோன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு செல் ஆஃப் காமிச்சிருந்தாங்க. அதனால எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் நல்ல ஒரு நெகட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. இந்த ரீசன்னால நிஃப்டி 50யும் ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்ல நல்ல ஒரு நெகட்டிவ் மொமெண்டம்ல ஓப்பன் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிகவரி கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 18,003.75. இது 0.37% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. டாப் 5 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், என்டிபிசி, எஸ்பிஐ இந்தியா, பவர் கிரிட் அண்ட் கோட்டக் பேங்க். இதுவே நெகட்டிவ்ல போன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக்கம், HCL டெக்னாலஜிஸ் அண்ட் எல்என்டி. இன்னைக்கு நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு செல் ஆஃப் காமிச்சிருந்தாங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபேவரா வராதனால ஐடி கம்பெனிஸோட மார்ஜின் கைடன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால இந்த ஐடி கம்பெனிஸோட ஃபியூச்சர் growth அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். இதனால தான் இந்தியன் ஐடி கம்பெனிஸும் இன்னைக்கு ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னே புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிஃப்டி 50யோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஓப்பன் ஆன பாயிண்ட்ஸ் 17,771.15 அண்ட் இவங்களோட லோயஸ்ட் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பாயிண்ட்ஸ் தான். அதாவது நிஃப்டி 50 ஓப்பன் ஆனது மட்டும்தான் லோ, அதுக்கப்புறம் அந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை. இது நிஃப்டி 50யோட ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டமை குறிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 41,405.40. இது 1.3% அதிகம் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 17,750ல ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி கொடுத்து 18,000க்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதனால நிஃப்டி 50ல நான் புல்லிஷாகவே இருக்கேன். எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல நல்ல ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க அண்ட் பாசிட்டிவ் இண்டிகேஷனுக்கான சைனும் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருந்தாலும் ஓவரால் நிஃப்டி 50 புல்லிஷாக இருக்குன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நிஃப்டி 50யோட ஸ்ட்ராங் சப்போர்ட் 17,750ல இருக்கு அண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 18,360ல இருக்கு. இன்னைக்கு செக்டார் வைஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். நிஃப்டி ஐடி நல்லாவே ஃபாலோ ஆயிருந்தாங்க. அதாவது 3.36% அளவுக்கு இன்னைக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிஃப்டி மெட்டல் அண்ட் பிஎஸ்யூ பேங்க் 1.58 அண்ட் 1.74% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பற்றி பார்க்கலாம். எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா 1398 crores செல் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஐஎஸ் 188 crores பை பண்ணியிருக்காங்க. யூஎஸோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஃபேவராக வர்றதுனால எஃப்ஐஐஸ் சர்டன் அமௌண்ட்டை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹட்சன் ஆக்ரோவோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த ஹட்சன் ஆக்ரோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியா, அருண் ஐஸ்கிரீம், ஐபெகோ அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸை இவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஹட்சன் ஆக்ரோ கம்பெனி செப்டம்பர் 19 நடக்க போகிற அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் ரைட்ஸ் இஷ்யூ மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் டாடா பவரோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். டாடா பவர் கம்பெனிக்கு 596 crores மதிப்பிலான ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் மூலிமா 125 மெகாவாட் பீக் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்டை பண்ண போகிறதாகவும் அண்ட் இந்த ஆர்டரை என்ஹெச்டிசி அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா பவருக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். இது மூலிமா டாடா பவர் தான் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸை முடிக்க போகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டர் மூலிமா டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் லிமிடெடோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 14,908 crores அதிகமாக இருக்குது. இந்த இயரில் மட்டுமே டாடா பவர் சோலார் சிஸ்டம்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறத நம்ம சேனல்லையே பேசியிருக்கோம்.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் டாடா பவருக்கு இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. அதாவது டாடா மோட்டார்ஸோட பூனேல இருக்கிற கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் 4 மெகாவாட் பீக் சோலார் ப்ராஜெக்டை டாடா பவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலிமா 5.8 மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறதாகவும் அதனால 10 லேக் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை மிட்டிகேட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது 16 லேக் ட்ரீஸை பிளான் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்லேருந்து எனர்ஜி ஜென்ரேஷனில் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக டெவலப் ஆகிட்டு வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். டாடா பவரோட ரெனியூவபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் கோலை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட என் கார்டில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாடா பவரோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாடா பவருக்கு 200 அப்படிங்கிற லெவலில் ஒரு நல்ல கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் டாடா பவர் ஸ்டாக் நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. இந்த அப்ட்ரெண்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனில் இருக்காங்க. பெரிய அளவில் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருந்தாலும் இங்கே ஒரு கன்சல்டேஷனில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டாடா பவரை உங்களோட ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐபி மெத்தடில் டாடா பவரை அக்குமுலேட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் டாடா பவர் ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்கான கம்பெனி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ்னால இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுல டாடா பவர் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்லையும் டாடா பவர் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் டாடா பவரை லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு எம்டாட் டெக்னாலஜிஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட்டோட இண்டிஜீனியஸ் சிஸ்டம்னால டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இண்டிஜீனியஸ் சிஸ்டமை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த இண்டிஜீனியஸ் சிஸ்டம். இந்த இண்டிஜீனியஸ் சிஸ்டமை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணதில் இருந்தே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸான பாரத் டைனமிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பராஸ் டிஃபென்ஸ், பிஇஎல், மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த எம்டாட் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிஜினியஸ் சிஸ்டம்னால நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எம்டாட் டெக்னாலஜிஸோட ரெவன்யூ க்ரோத் 55லேருந்து 60% அளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் 23ல் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் சப்ளை செயின் இஷ்யூஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓவரால் எம்டாட் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐயோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 5 lakh crores மார்க்கை அச்சீவ் பண்ணியிருக்கு. இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். இது எஸ்பிஐக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ இந்தியாவோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இந்தியாவுக்கு 436 அப்படிங்கிற லெவலில் நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாக் நல்லாவே பவுன்ஸ் பேக் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் 545 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் கிளியராகவே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்னும் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் இந்த சேம் அளவுக்கான ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இது எஸ்பிஐ இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு டைவர்ஜன்ஸ்க்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் எஸ்பிஐ இந்தியாவில் நான் புல்லிஷாகவே இருக்கேன். நீங்கள் எஸ்பிஐ இந்தியாவை உங்களோட ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இன்கேஸ் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல டைம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேதாந்தாவோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண வீடியோவில் வேதாந்தா அண்ட் ஃபாக்ஸ்கானோட ஜாயின்ட் வெஞ்சூர் பற்றி பேசியிருந்தோம். இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து குஜராத்தில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மூலயமா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இது வேதாந்தாவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில்
ஐஃபோன்ஸ் அண்ட் அதர் டிவி எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஹப்பை கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலயமா லேப்டாப்போட காஸ்ட் வந்து 1 லேக்லேருந்து 40,000 வரைக்கும் குறைய போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேஸ்லேயும் என்ட்ராக போகிறதாகவும் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடோட ஆஃபர் ஃபார் சேல் வந்ததுன்னா 5% அளவுக்கு அக்குமுலேட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட மேஜர் இந்தியன் சப்ளையர்னு சொல்லலாம். இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை இதோட என்கார்டில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓவரால் வேதாந்தா கம்பெனி வந்து கண்டினியூஸாக பாசிட்டிவ் நியூஸை கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நேற்று நம்மளோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் வேதாந்தா கம்பெனியை லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேதாந்தா கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட 100% ஸ்டேக்குமே வந்து பிளட்ஜ்டு பர்சன்டேஜில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட 1 இயர் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஷார்ட் டேர்முக்கு மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கோரமண்டல் கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். கோரமண்டல் கம்பெனியோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடரியான டேர் வெஞ்சர்ஸ் வந்து தக்ஷா அன்மேன்டு சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தக்ஷா அன்மேன்டு சிஸ்டம்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனின்னே சொல்லலாம். இவங்க வந்து ரீசன்ட் டைம்ஸில் ட்ரோன் ஸ்பேஸில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம் சர்வீசஸை டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், சர்வைலன்ஸ், டெலிவரி அப்படிங்கிற வேரியஸ் அப்ளிகேஷன்ஸில் இவங்களோட சர்வீசஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் ட்ரோன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எண்ட் டு எண்ட் சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சென்னை பேஸ்ட் கம்பெனி. இது மட்டும் இல்லாமல் இந்த தக்ஷா கம்பெனி தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பெட்ரோல் இன்ஜின் பேஸ்டு ட்ரோன்ஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த அக்விசிஷன் வந்து கோரமண்டல் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நல்ல ஒரு புக்கிங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 4.25 lakhs புக்கிங்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே 3.8லேருந்து 3.9 மில்லியன் யூனிட்ஸை வந்து டெலிவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓவரால் ஆட்டோ செக்டருக்கே பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். பிகாஸ் ஃபெஸ்டிவ் சீசனான தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் வர்றதுனால நிறைய பேர் வந்து நியூ வெஹிக்கிள்ஸ் வாங்குவாங்க. இதனால் 4-வீலர் கம்பெனிஸான மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் 2-வீலர் கம்பெனிஸான ஹீரோ மோட்டர் காப், பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் அண்ட் எய்ச்சர் மோட்டார்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஐபிஓவில் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆயிருந்த ஹர்ஷா இன்ஜினியர்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் பேரிங்ஸோட ரெவன்யூ வந்து 60%க்கு அதிகமாக இருக்கிறதாகவும் ஆட்டோமோட்டிவ் பேரிங்ஸோட ரெவன்யூ வந்து 40% இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து 60லேருந்து 65% அளவுக்கு லாஸ்ட் இயர் மெயின்டைன் பண்ணதாகவும் அண்ட் இந்த இயர் வந்து 80% அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ பொட்டன்ஷியல் வந்து அடிஷ்னல் கெப்பாசிட்டி பண்ணாமல் 1800 crores இருக்கிறதாகவும் அண்ட் அடிஷ்னல் கெப்பாசிட்டி பண்ணுறது மூலிமா 160 crores ரெவன்யூக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹர்ஷா இன்ஜினியர்ஸ் கம்பெனி வந்து பீரிங்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அண்ட் இவங்க தான் டெஸ்லா அண்ட் டாடா மோட்டார்ஸோட இவி செக்மெண்ட்டுக்கு பீரிங் சப்ளையராக இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட செகண்ட் செக்மெண்ட்டான சோலார் இபிசி பிஸ்னஸும் நல்ல ஒரு லார்ஜ் பொட்டன்ஷியலாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறதாகவும் இந்த இயர் வந்து பிரேக் ஈவனை அச்சீவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து ஹர்ஷா இன்ஜினியர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட்டு மஹிந்திரா ஹாலிடேஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். 1100லேருந்து 1200 crores வரைக்கும் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மூலிமா ரெசார்ட்ஸை அக்விசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ரீமியம் மெம்பர் அடிஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் நல்லாவே டெவலப் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால மஹிந்திரா ஹாலிடேஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹர்ஷா இன்ஜினியர்ஸோட ஐபிஓ அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க அண்ட் செப்டம்பர் 16 தான் இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். இந்த ஐபிஓ பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஐபிஓ ரிவ்யூஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து இந்த ஐபிஓவில் என்னோட 4 அக்கௌண்ட்ஸ்லேருந்துமே நான் அப்ளை பண்ண போகிறேன்.
இப்போ இந்த ஹர்ஷா ஐபிஓவோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 PM அளவுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து QIBs வந்து 0.06 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, NIIs வந்து 5.83 டைம்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து 2.33 டைம்ஸ் அண்ட் ரிட்டைல் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 3.22 டைம்ஸ். ஓவரால் பார்க்கும்போது இந்த ஐபிஓக்கு டே ஒன்லேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது 2.87 டைம்ஸ் வந்து ஓவராக சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நான் வந்து இந்த ஐபிஓவில் இன்னும் அப்ளை பண்ணல. நாளைக்கு இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் அப்ளை பண்ணதுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு லிஸ்ட் ஆக போகிற தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 12 rupees GMPயில் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 537 rupeesல இருக்குது. இது வந்து ஐபிஓ ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 2.29% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இங்கே ஹர்ஷா இன்ஜினியர்ஸோட GMP பற்றி நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதாவது 61% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம சேனலில் ஐபிஓ ரிவ்யூஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் கம்பெனி அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து செக்டர் அனாலிசிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கியூரியஸ் ஸ்டோரிஸ், ஐபிஓ ரிவ்யூஸ், டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னு நான் பிளேலிஸ்ட்டை உங்கள் ரெஃபரன்ஸுக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து சேனல் ஹோம் பேஜில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம எல்லா வீடியோஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் லிங்க் இருக்கும். நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கும். டெடிகேட்டட் 1-on-1 கால் செஷன் கூகுள் மீட்டில் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் டேரெக்டாகவே எங்கிட்ட கேட்கலாம். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடி உங்களுக்கு செப்பரேட்டாக ஜென்ரேட் ஆகும். நம்ம சேனலில் ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ண போகிற கிவ் அவேஸுக்கு இந்த ஐடி இருக்கிற மெம்பர்ஸுக்கு செப்பரேட் கேட்டகரி வழங்கப்படும். நம்ம ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் இருந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்புறம் யூடியூப் வீடியோலையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம டீம் வந்து உங்களை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து நம்ம சேனலோட பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீசஸும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கும் ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீமுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யூடியூப் அண்ட் அஃபிஷியல் மெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் நடக்கும். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து ஸ்டார்டிங் பேஜில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.